வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. மீண்டும் ஒரு குரு சிஷ்யன் கதையை பேசுவோங்களே. ம்? ஆம், ஒரு சீடன் தனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. நேராக குரு கிட்ட வந்து கேட்குறான். குருவே, எல்லாரும் மனசுலயும் இருக்க தெய்வத்தை பாருங்க, தெய்வம் எல்லாரும் மனசுலயும் குடி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அதே தான் நீங்க இந்த கொலை குற்றம் புரியுறவங்க வந்து கெட்டவங்க, அவங்க மனசுல தெய்வம் இல்லைன்ற மாதிரிலாம் கெட்டவங்கன்னு சொல்றீங்க. அவங்க மனசுலயும் தெய்வம் இருக்குதானே இருக்கும். அவங்களையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ண தானே பண்ணணும். அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி நீங்க கெட்டவன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டான். குரு அமைதியா இருந்தார். சரிப்பா, இதுக்கு விளக்கம் நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அன்று இரவு குருகுலத்துல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாருக்கும் கோப்பையில பால் பரிமாறப்படுகிறது. அந்த சந்தேகம் கேட்ட சிறுவனுக்கு மட்டும் கோப்பையில சாணியை கரைச்சி ஊற்றி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னே அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு குருவை பார்க்குறான். குரு சொன்னாராம், ம் என்னப்பா என்ன பார்க்குற, குடிப்பான்னு. குருவே, இது சாணி அப்படின்னானா. இதில் போய் என்னப்பா இருக்கு? பா பாலும் மாட்டுல இருந்து தான் வருது, சாணியும் மாட்டுல இருந்து தான் வருது. நீ என்ன இத்தனை நாள் பால் குடிச்ச, இன்னைக்கு ஒரு நாள் சாணியை குடியேன் அப்படின்னு சொன்னாராம். இல்ல, இது எப்படி குடிக்க முடியும் அப்படின்ன மாதிரி. அப்போ குரு சொன்னாராம், இங்க பாருப்பா, கடவுள் படைக்கும் போது எல்லாரும் மனுஷனா தான் படைக்கிறாங்க. அதாவது மாடு சாப்பிட்ற தீவனம் மாதிரி வச்சுக்கோ, வைக்கோல் நினைச்சுக்கோ. அந்த வைக்கோல் மாட்டோட வயிற்றுக்குள்ள போயிட்டு ஜீரணமாகி சத்துக்களா மாறி பாலா சுரக்குது, பாலா மாறி வருது. அதாவது மனுஷங்க இந்த சமுதாயத்தால தோண்டு இது செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு அவங்க நல்லவங்களாம் ஒரு பக்கம் மாறுறாங்க. அதே அதே அந்த வைக்கோல் அதோட சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் கழிவா அதோட குடல் வழியா சாணியா மாறி வெளியே தள்ளுது. ஓகே. அதே மாதிரி இந்த சொசைட்டினால அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் கெட்டு போய் கெட்டவங்கள வெளியே வராங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா, கடவுள் படைச்சு அனுப்பும்போது அவங்க எல்லா மனசுலயும் கடவுளை வச்சுதான் அனுப்புறாரு. பாலா வெளியே வரவங்கிட்ட அந்த கடவுள் ஒளிர்றாரு. சாணியா வெளியே வராங்க பார்த்தீங்களா கெட்டவங்க, அவங்க கிட்ட அந்த கடவுள் காணாம போயிடுறாருப்பா. இதனாலதான் நம்ம கெட்டவங்களை அங்கீகரிக்கிறது இல்ல, நல்லவங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். மீண்டும் விவாதிப்போம்.